முட்டை அடை வைக்கும் முறை. இப்போது தண்ணீரில் அடை வைக்கப் போகும் கோழியின் முட்டையை போடவும். அடை வைப்பதற்கு தகுதியுள்ள முட்டை நீரில் கீழ் இருக்கும். அடை வைக்க முடியாத முட்டை, அதாவது ரொம்ப பழைய முட்டையானது தண்ணீருக்கு மேல் வந்துவிடும். பழைய முட்டையை அடை வைப்பதினால் எல்லா முட்டையுடன் இந்த பழைய முட்டை பொரித்து வராது. இதனால் கோழி அந்த முட்டையை 20 நாட்கள் முழுமையாக அடை காத்து வராது. இப்போது தண்ணீரில் போட்ட முட்டையை முட்டையில் நீர் இல்லாத அளவிற்கு நன்றாக துடைத்து கோழி கூடையில் வைக்க வேண்டும். முட்டை அடை வைக்கும் போது கோழி வெளியில் சென்று வரும் அளவிற்கு கூடையானது இருக்க வேண்டும். கோழி அடை நேரத்தில் உணவு அவசியம். அடை இருக்கும் காலத்தில் கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். கோழிக்கு இந்த நேரத்தில் உணவு வகையான தீனி, தண்ணீர் ரொம்பவே முக்கியமாக வைக்க வேண்டும். அடையின் காலத்தில் இடமாற்றம். இந்த உணவுகளை கோழியானது 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் எடுத்துக்கொள்ளும். கோழியின் அடையிடத்தை மாற்றி வைத்தால் கோழி அடைக்கு வராமல் சென்றுவிடும். அடையிடத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை பகல் நேரத்தில் செய்யாமல் இரவு நேரங்களில் செய்து கோழியை கூடையினால் மூடி வைக்கவும். அடுத்த நாள் அதே இடத்தில் கோழி அடை காக்கும். அடை வைத்த கோழி முட்டையானது ஒவ்வொன்றாகத்தான் பொரித்து வரும். வேற கோழியின் முட்டையை அடை வைத்து பொரித்து வரும்போது இரவு நேரத்தில் பொறுமையாக எடுத்து வெளியில் விட வேண்டும். வெளியில் விட்ட பிறகு அந்த கோழி தனது குஞ்சியை பாதுகாத்து கொள்ளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம ஊர் கலாச்சார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.